everyone. Welcome back to Shiksha by Swatika samacheer series. இது Polity video number 16. So நம்ம human rights பத்தி பார்த்திருந்தோம், மனித உரிமைகள். இன்னைக்கு வந்து child rights and women rights பார்க்க போறோம், ஓகேங்களா? So இது போன வீடியோவோட ஒரு continuation தான். So நீங்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா it will be very helpful to you, ஓகேங்களா? So child rights பத்தி பார்ப்போம், குழந்தைகளோட உரிமைகள். So United Nations Convention on the Rights of Child 1989, ஓகேங்களா? 1989ல பாஸ் ஆன ஒரு கன்வென்ஷன், குழந்தை உரிமைகள் பற்றிய ஒரு மாநாடு. ஓகே, அதுல ஆர்டிகல் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, child means every human below age of 18. ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படின்னு. இது வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் UDHRோட ஆர்டிகல் 25ல எக்ஸிபிட் ஆயிருக்கிற ஒரு பிரின்சிபல் தான். உலக மனித உரிமைகள் சாற்றுரையில ஆர்டிகல் 25ம் இந்த ஆர்டிகல் 1ம் சிமிலரான ஒரு கான்செப்ட் தான் சொல்லுது. ஸோ கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு வந்து எப்ப ப்ரொக்ளைம் பண்ணாங்க, அடாப்ட் பண்ணாங்கன்னா 20th November 1989. ஸோ ஐநா சபை வந்து இந்த கன்வென்ஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு, குழந்தை உரிமைக்காக 20th November 1989 தான் வந்து அதை ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க, சைல்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சைல்டு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு நேஷனுக்கு அப்படின்னு. அவங்கதான் வந்து ஃபியூச்சர், பிகாஸ் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைகளை வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க மெயின் ஆப்ஜெக்டிவா சொல்லியிருக்காங்க. ஐநா வந்து 1978 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன், சர்வதேச ஆண்டா விமனுக்கு 1978 சொல்லியிருக்காங்க. அண்ட் 1979 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சில்ட்ரனுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து ஒரு பிரின்சிபல் அடாப்ட் பண்ணாங்க 20th November 1989 இல்லைங்களா? த கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு ஒரு விஷயத்த அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் டு லைஃப். அஃப்கோர்ஸ் சில்ட்ரன் இல்ல, விமன் இல்ல, பேசிக்கா ஹியூமன்னாலே நமக்கு ரைட் டு லைஃப்ங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஃபேமிலி என்வாயர்மெண்ட், ஒரு குழந்தையா இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்தி என்வாயர்மெண்ட் இருக்கணும், ஹாப்பியான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ், அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பி, பீஸ்ஃபுல், சேஃப், செக்யூர்ட் என்வாயர்மெண்ட் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அண்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓகே, பாலியல் துன்புறுத்தல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ரைட் அகேன்ஸ்ட் சேல் ஆர் ட்ராஃபிக்கிங், ஓகே, இந்த மாதிரி பிசினஸ், ஹியூமன் பிசினஸ்ல இருந்து அவங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், ஓகேங்களா? கடத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் சைல்ட் லேபர்ல இருந்து அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீகல் ப்ரொவிஷன்ஸ், நம்ம இந்தியால சில லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்மளோட சைல்ட் ரைட்ஸோட எப்படி ரெசனேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஓகேங்களா? ஸோ கல்வி உரிமை சட்டம் 2009ல இந்த ஆக்ட் வந்துச்சு. ஆர்டிகல் 29A இட் இஸ் சிமிலர், ஓகேங்களா? இந்த ஆக்ட் வந்து இட் ரெசனேட்ஸ் வித் ஆர்டிகல் 21A. ஸோ ஆர்டிகல் 21A கீழே என்ன அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், ஏஜ் 6 to 14 years. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஆர்டிகல் 21A. ஸோ ஆர்டிகல் 45லயும் நம்ம இதுதான் பார்த்திருப்போம். அது வந்து பேரண்ட்ஸோட ஒரு வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சிமிலர்லி ஆர்டிகல் 21A as a fundamental ரைட்டா இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986, குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், ஓகேங்களா? ஒரு 15 years கம்ப்ளீட் ஆகல அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு சைல்டு, அவங்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட் கீழெல்லாம் கொண்டு வர முடியாது. சப்போஸ் அந்த சைல்டு வந்து படிச்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டுல அவங்களோட வேலைகளை பாக்குறாங்க, அவங்க அப்பா அம்மாவோட ஓன் பிசினஸ், ஒரு ஃப்ரீ டைம்ல வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சைல்ட் லேபருக்கு கீழே வராது. பட் வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் லேபர் அவங்களை கொண்டு வரப்ப இந்த சட்டம் வந்து வருது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், சீரார் நீதி, குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சில்ட்ரன், இது வந்து 2000ல வந்த ஆக்ட். ஸோ ஒரு சைல்டு வந்து சப்போஸ் அவங்கள வந்து ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கீழே கொண்டு வராங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்கள வந்து எப்படி ரிஃபார்ம் பண்ண முடியும், ஓகேங்களா? அவங்கள வந்து பராமரிக்கிறதாகட்டும், அவங்கள நல்வழிப்படுத்துறதாகட்டும், அவங்க வந்து தெரிஞ்சு இல்ல தெரியாமலோ எப்படி வேணாலும் அந்த விஷயத்துல மாட்டிருக்கலாம். பட் அவங்கள வந்து தப்பான வழியில கொண்டு போகாம, அவங்கள வந்து குரூவல்டில டீல் பண்ணாம, நல்ல விதத்துல சொல்லி அவங்கள ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல
எப்படி வந்து ஒரு நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த ஆக்ட் மூலமா சொல்லியிருக்காங்க. அதே போல ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஒஃபென்சஸ் ஆக்ட், நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும், பாக்ஸோ ஆக்ட். ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். 1098ங்கிற சைல்ட் லைன் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 24 hours ஃப்ரீ எமர்ஜென்சி போன் சர்வீஸ். ஓகேங்களா, ஒரு குழந்தைக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலும் இதுக்கு நம்ம கால் பண்ணலாம். இந்த நம்பர் நம்ம யார் வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சைல்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயத்திலயோ இல்ல ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியல, இல்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த சைல்ட் லைனுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப்பை நம்மளால பண்ண முடியும். பிகாஸ் அந்த பீப்புள் வந்து பாத்துக்குவாங்க. ஸோ ஸ்பெஷல் கேர் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சைல்ட் லேபர்ல இருக்கிறவங்களுக்கு, சைல்ட் மேரேஜ்னால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு, ஒரு மாதிரி அபியூஸ்னால அஃபெக்ட் ஆகுது, ஈவன் ட்ரக் அபியூஸ் எல்லாம் கூட பண்றாங்க சில்ட்ரனுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ பாக்ஸோ ஆக்ட் இதுக்கு கீழே வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சைல்டு வந்து 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்க்கு கீழே இருந்தாலே அவங்க சைல்டு, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தியான என்வாயன்மெண்ட் கொடுக்கணும். எப்படின்னா பிசிக்கலா, பிசிக்கலா அட் த சேம் டைம் இமோஷனல், மனதாலையும் சரி, இன்டெலெக்சுவலா, நாலேஜபிளா அவங்களை நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கணும், ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த அவங்களுக்கான அந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து சப்போஸ் அவங்க ஃபேமிலி மெம்பரோ ஒரு நெய்பரோ யாரா வேணாலும் கூட இப்பெல்லாம் பண்றாங்க, யாரையுமே நம்மளால நம்ப முடியல இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த சைல்டு சொல்ல சொல்ல அவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த சைல்டை வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா, அதே போல ஒரு அவசர சட்டமும் பிறப்பிச்சிருந்தாங்க. லைக் 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தைய வந்து அவங்க ரேப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெத் பெனாலிட்டி உண்டு அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ ஏப்ரல் 2018 தான் இந்த ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2018, அதாவது ஒரு குற்றவியல் சட்டத்துக்கு கீழே அவசர சட்டமா இந்த 2018 பாஸ் ஆனது. இதை வந்து அந்த இந்திய தண்டனை சட்டத்தையே வந்து அமெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இது மூலமா டெத் பெனாலிட்டி கொடுக்குறாங்க ஃபார் ரேபிஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் பிலோ 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா, அண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் பீனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரேப். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு டெத் பெனாலிட்டி, இல்லைன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்ஸ் இதுல இருக்கு. ஓகேங்களா, டிபெண்டிங் அப்பான் த இன்டென்சிட்டி. ஓகே, அதை வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் அந்த விக்டிம், அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அவங்க வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அதே போல அவங்களோட நல்வாழ்வுக்காக அவங்க வந்து பணமும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா, அவங்களை பாத்துக்கிறதுக்காக எல்லாமே. ஸோ திஸ் இஸ் அபவுட் சைல்ட் ரைட்ஸ். இப்ப நம்ம விமன் ரைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறப்ப யூ கேன் ரைட் இட். இது வந்து உங்க ஆன்சரை வந்து நல்லாவே என்ரிச் பண்ணும். ஸோ ஃபெமினிசம் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் விமன் ஸ்ட்ராங்கர். விமன் ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ராங். இட்ஸ் அபவுட் த வே த வேர்ல்ட் பர்சீவ்ஸ் த ஸ்ட்ரென்த். விமன் வந்து வீக்கர் அப்படின்லாம் இல்லை, விமன் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான். நம்மளோட வேர்ல்ட் எப்படி அவங்கள பாக்குது, அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் மேட்டர் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The story of women's struggle for equality belongs to no single feminist, not to any one organization. So women-ஓட struggle வந்து ஒரு feminist தான் அவங்க டீல் பண்ணணும், இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. இது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்ஸ், ஒரு கூட்டு முயற்சி தான். You educate a man, you educate a woman. But if you educate a woman, you educate a generation. ஓகேங்களா, ஒரு மேனை educate பண்ணா அந்த மேன் மட்டும் தான் educate ஆகுறாங்க. பட் ஒரு உமனை educate பண்றப்ப ஒரு ஹோல் ஜெனரேஷனே வந்து எஜுகேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டு கால் அ விமன் தி வீக்கர் செக்ஸ் இஸ் அ லைபிள். இது வந்து ஒரு அவதூறு அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. இட்ஸ் அ மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன் அப்படின்னு ரொம்ப அழகா மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ விமன் ரைட்ஸ் அப்படின்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் ரைட்ஸ் சச் அஸ் மென், அவ்வளவுதாங்க. சரியா? ஸோ அன்மேட்ச்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன், இது வந்து நம்மளோட சமச்சீர் புக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க அந்த ரெட்ல இருக்கிறத வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ்ட் லிட்ரஸி, ஸோ ஆஃப் த லிட்ரேட் யூத் அக்ராஸ் த குளோப். குளோபலி நம்ம பாக்குறப்ப 63% வந்து ஃபீமேலா தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சில்ட்ரனுக்கான எஜுகேஷன் அப்படிங்கிறப்ப கேர்ள் சைல்ட் எஜுகேஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்பதான் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம புஷ் பண்ண முடியும். ஹியூமன் டிராஃபிக்கிங், ஓகேவா, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயினா விமனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப விமன் தான் வந்து மோஸ்ட் வல்னரபிள் டுவர்ட்ஸ் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் இல்லைங்களா. அப்ப யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்ட், ஓகே, ஹியூமன் டிராஃபிக்கிங்காக ஒரு நிறைய நிறுவனங்களுக்கு இடையே ஒரு திட்டம் வந்து தீட்டியிருக்காங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ரொம்ப அன்எஜுகேட்டடா இருக்காங்க, புவரா இருக்காங்க அப்படின்னா விமன் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்ப நம்ம விமனுக்கான ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ், பேசிக் ஸ்கில்ஸ், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஹியூமன் ட்ராஃபிக்கிங்ல இருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சு இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ விமன் வந்து அண்டர் ரெப்ரசன்டடா தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் விமன் ப்ரோக்ராம் ஆன் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து அவங்களுக்கான ஒரு எஜுகேஷன், ட்ரைனிங், ஒரு ஆல் அரவுண்ட் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அபவுட் ஓட்டிங் அலோன். அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்றதுலயும் அவங்க வந்து நிறைய ரெப்ரசென்ட் பண்ணாதான் அவங்களுக்கான நீட்ஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரைவிங் பேபிஸ். யுனைடெட் நேஷன்ஸ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் கீழே பாத்தீங்கன்னா, ஒரு கேர்ள் வந்து ஒரு பேபியை டெலிவர் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு எஜுகேட்டட் மதரா இருந்தாங்கன்னா அவங்க சைல்டு வந்து 5 years வந்து மேல சர்வைவ் பண்றது வந்து நிறைய பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கு. பிகாஸ் ஒரு சைல்ட் மேரேஜ் பண்ணி அவங்க ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு அம்மாவாகிறப்ப அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்காது. அப்ப அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், இல்ல அதுக்கான எந்த நியூட்ரிஷன் கொடுக்கணும், இல்ல அதோட டிசீசஸ்ல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது, எந்த ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இருக்காது. அந்த நாலேஜ் இல்லாதனால அந்த குழந்தை சீக்கிரமாவே இறந்து போயிடுது. அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல எஜுகேட்டட் மதரா இருக்கிறப்ப அவங்க குழந்தையும் வந்து அவங்க நல்லா வளர்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேட்டர் மேரேஜ். யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் தொகை மீதியம் ஒரு கேர்ள் வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது. பிகாஸ் ஒரு 7 years ஆஃப் மோர் அவங்க எஜுகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அதே போல அவங்களோட வெட்டிங் டேட்டையும் வந்து டிலே பண்ணணும். பிகாஸ் அவங்க வந்து எம்பவர்ட் ஆகணும். இண்டிபெண்டா நின்றுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம். இன்கம் பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணுது ஒரு எஜுகேஷன், விமன் எஜுகேஷன்னால. எப்படி? அப்கோர்ஸ் வீணும். ஐக்கிய நாடுகளோட கல்வி, அறிவியல், பண்பாடு அமைப்பும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிங்கிள் இயர் பிரைமரி எஜுகேஷன் ஒரு கேர்ள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர்ல வந்து அவங்களோட வேஜ் 20% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இட் பி ஹெல்ப்ஃபுல். அப்ப அந்த ஒரு பிரைமரி எஜுகேஷன் 1 year இருக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸை தான் இதுல சொல்ல வராங்க. அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அந்த ஃபியூச்சர்ல வந்து ஒவ்வொரு விஷயத்திலேயே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றாங்க. ப்ராஸ்பரிங் ஜிடிபி, நம்மளோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அபவுட் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படின்லாம் இல்லை, எல்லாரையும் டோட்டலா தான் நம்ம பாக்குறோம். அப்படிங்கிறப்ப விமன் வந்து 10% மோர் அவங்க வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஜிடிபியும் 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நிறைய விமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்தாலும் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, செல்ஃபா எம்ப்ளாய் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளோட ஜிடிபி உயர்வுக்கு அவங்களும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணும். அஃப்கோர்ஸ் நம்ம இவ்வளவு பாயிண்ட்ஸ் வரப்பே நம்ம இதை கன்சாலிடேட் பண்ண முடியும். ஸோ வறுமையை போக முடியும் ஒரு கேர்ள் சைல்ட் படிக்கிறப்ப. இட்ஸ் நாட் அபவுட் சனுக்கு தான் எஜுகேஷன் கொடுக்கணும், டாட்டருக்கு கொடுக்க கூடாது அப்படின்லாம் இல்லை. இப்ப வந்து ஒரு டாட்டர் வந்து அவங்க ஏன் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து பண வசதி இல்லை அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பட் சப்போஸ் அவங்க கஷ்டப்பட்டு அந்த டாட்டருக்கு தேவையான ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க பாத்துக்க முடியும். அவங்க வந்து இண்டிபெண்டா இருப்பாங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை அவங்களே பாத்துக்குவாங்க இல்லைங்களா? ஸோ விமனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆக்சஸ் டு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. அப்பதான் வந்து பாவர்ட்டி லெவல்ல இருந்து நாட் ஓன்லி ஹர் செல்ஃப், அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வெளியில கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சர்டன் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் இதான் வந்து ஒன் வேர்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூ கேன் நோட் அண்ட் கீப். ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் விமன் அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமாவோ பந்தார்னிகா, அவங்க வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. 3 times பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. 1916 to 2000 is her age, the period of her time. ஓகேங்களா? 1916ல பிறந்து 2000ல இறந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. இன் ஸ்பேஸ் வேலண்டினா டெரஷ்கோவா, அவங்க யுஎஸ்எஸ்ஆரை சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் உமன் டு ஃப்ளை டு ஸ்பேஸ். ஓகேங்களா? வாஸ்டோக் 6 அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ இப்ப கரண்ட்லி அவங்களுக்கு 86 years ஆகுது. ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஜுன்போ தாபி. இவங்க ஒரு ஃபேமஸ் மவுண்டனியர், ஒரு ஃபேமஸ் ரைட்டர். 1939ல பிறந்து 2016ல இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிளைம் ஆல் த 7 summits, 7 மலைகள், the 7 mountains of the 7 highest peaks of all the 7 continents இவங்க ரீச் பண்ணிருக்காங்க. The first person, the first woman to win the Olympic gold வந்து ஷார்லட் கூப்பர். இவங்க இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. ஒரு டென்னிஸ் பிளேயர். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 1900ல கோல்ட் வின் பண்ணிருக்காங்க. இவங்களோட டைம் பீரியட் 1870 to 1966.
ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் விமன் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சது மகரிஷி கார்வே. இவர் ஆரம்பிச்சது SNDT யூனிவர்சிட்டி இன் புனே. 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணாரு 1916. மகரிஷி கார்வே அப்படிங்கிறவரோட பேர் வந்து தொண்டோ கேஷவ் கார்வே. இவர் வந்து விடோ ரீமேரேஜ வந்து ரொம்பவே பாப்புலரைஸ் பண்ணாரு. ஏன்னா இவரே வந்து ஒரு விடோவை ரீமேரேஜ் பண்ணிட்டாரு. விடோஸ் எஜுகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இவரோட 100th பர்த்டேல பாரத் ரத்னா இவருக்கு அவார்ட் பண்ணாங்க. SNDTங்கிறது ஸ்ரீமதி நாத்திபாய் தாமோதர் தாக்கரே விமென்ஸ் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் உமன் டு ஹோல்ட் யூனியன் கேபினட் போஸ்ட் வந்து விஜயலட்சுமி பண்டிட். You know that she is the younger sister of Pandit Jawaharlal Nehru. First woman to hold a union foreign minister's post வந்து சுஷ்மா ஸ்வராஜ் தான். And we know that she recently died in 2019. First woman or youngest minister of the state. ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டோட யங்கஸ்ட் விமன் மினிஸ்டரும் சுஷ்மா ஸ்வராஜ் தான். கேபினட் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானாவா இருந்தாங்க. 25 years old. ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்து சரோஜினி நாயுடு. in charge of United Provinces. ஓகேங்களா, that is உத்தர் பிரதேஷ்ல. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் UN ஜெனரல் அசம்பிளி, ஐநாவோட ஜெனரல் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட். ஸோ விஜயலட்சுமி பண்டிட் 1953ல. ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா we all know இந்திரா காந்தி 1966. ஃபர்ஸ்ட் உமன் IPS ஆஃபீஸர் கிரண் பேடி 1972. ஃபர்ஸ்ட் உமன் டு வின் நோபல் பிரைஸ் வந்து அன்னை தெரசா 1979. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கிளைம் த மவுண்ட் எவரெஸ்ட், அவங்க வந்து வேர்ல்ட் லெவல்ல இவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன். பச்சேந்திரி பால் 1984. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் புக்கர் பிரைஸ் அருந்ததி ராய் 1997. ஸோ அருந்ததி ராய் 1997ல எந்த புக்குக்காக வின் பண்ணாங்கன்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் பிரதிபா பட்டேல் 2007. ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து மீரா குமார் 2009. First woman judge in Supreme Court, Meera Sahib Fatima Bibi. First woman president of INC, Annie Besant. First woman chief minister of Indian state வந்து சுச்சேதா கிருபலானி. அவங்க உத்தர் பிரதேஷ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அந்த ஸ்டேட் வந்து உத்தர் பிரதேஷ். ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் DGP காஞ்சன் சௌதரி பட்டாச்சாரியா. அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சரி, ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சரி, மிஸ் நிர்மலா சீதாராமன். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட். ஏன் வந்து ஃபீமேல் லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு கம்மியா இருக்கு? ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி, அஃப்கோர்ஸ் வி நோ இட் இஸ் ஸ்டில் ப்ரெவலண்ட். ஸோ நம்ம வந்து மேல் ஃபீமேலுங்கிற அந்த இன்இக்வாலிட்டி இன்னமும் பார்க்கணும். சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லைங்களா, அந்த ஒரு சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் த காஸ்ட், க்ரீட், ஓகேங்களா, ஜெண்டர் பேஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸும் இருக்கு. ஆக்குபேஷன் ஆஃப் அ கேர்ள் சைல்டு இன் டொமஸ்டிக் சோர்ஸ். ஸோ கேர்ள்னாலே அவங்க வந்து டொமஸ்டிக் வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு ஃப்ரீடமா வெளியில ஒரு ஓப்பன் வேர்ல்ட், ஓப்பன் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வர பயப்படுறோம், ஆர் கொண்டு வர விடுறது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். லோ என்ரோல்மெண்ட் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸ்ல வந்து கேர்ள்ஸ் என்ரோல்மெண்ட்டே வந்து கம்மியா இருக்கு, பீட் இன் ரூரல் ஏரியா. பட் அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்றப்ப ரூரல் ஏரியால தான் ஜாஸ்தியா இருக்கு. லோ ரிட்டென்ஷன் ரேட் அண்ட் ஹை ட்ராப் அவுட் ரேட். ஸோ ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போஸ் அவங்க குவாலிட்டி ஆஃப் லிவிங் வீட்ல சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, இல்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையதான் வந்து அவங்க வேலைக்கு அனுப்புறாங்க, சைல்ட் லேபர்ல இன்வால்வ் படுத்துறாங்க, ஸ்கூலுக்கு போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா ட்ராப் அவுட்ஸ் ஜாஸ்தி ஆகுறாங்க. அவங்களால ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு பாதி வழியில நின்றுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ரூரல் ஏரியாஸ்ல நடக்கிறதெல்லாம் பாக்குறோம், சினிமாஸ்ல நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வந்து ஸ்கூலோட ஹெட்ஸ் வந்து அவங்கள போய் என்னதான் பாசிஃபை பண்ணி வந்தாலும் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அவங்க பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும், ஃபியூச்சர் அவங்களுக்கு எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். ஸோ ரோல் ஆஃப் விமன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இன்னெவிட்டபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு எம்பவர்மெண்டா இருக்கு. அண்ட் இது ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து அட்டைன் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், வி ஆல் நோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ நம்மளோட நிலையான அந்த அபிவிருத்தி இருக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரோல் ஆஃப் விமன், எஸ்பெஷலி மென் அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் இருக்கு, பட் விமனோட எஜுகேஷன் வந்து ஒரு ப்ரிடாமினன்டான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இது வந்து சேம் பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம், பட் ஜஸ்ட் யூ ஹேவ் த கீவேர்ட்ஸ். ஸோ விமன் ரைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு. ஏன்னா வந்து விமன் ஒர்க் பண்ணா எக்கானமி வந்து நல்லாவே க்ரோ ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன்னால அவங்க எம்பவர்மெண்டல் அட்டைன் பண்ண முடியும். அண்ட் மோர் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல 3 or more விமன் இருக்காங்க அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸே வந்து ஹை ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் நாட் தட் மென் ஆர் இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரலாம். பட் ஒரு விமன் இருக்கிற இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க அந்த பொறுப்பை அவங்க எடுக்கிறப்ப தே ஸ்கோர் ஹையர் அப்படிங்கிற மாதிரியான டேட்டா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த பெர்ஸ்பெக்டிவ் இல்லைங்களா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம சைல்ட் ரைட்ஸும் பார்த்தோம், விமன் ரைட்ஸும் பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் சைல்ட் ரைட்ஸ்ல யூ கேன் ஆல்சோ மென்ஷன் அபவுட் மலாலா யூசுப்ஸை. அவங்கள பத்தி நீங்க மென்ஷன் பண்ணலாம். அண்ட் கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினார் இல்லையா? ஸோ ஹி வாஸ் ஆல்சோ சைல்ட் லேபருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஸோ அதை ப்ரொஹிபிட் பண்ணி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஒரு மெயின்ஸ் ஆன்சர் நீங்க எழுதுறப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா it will add value to your answer. Okay. வந்து women rights அப்படின்னு எழுதுறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெட்லைன் மாதிரி கொடுத்து அதை நல்ல ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்க எழுதலாம். இப்ப சைல்ட் ரைட்ஸ்ல வந்து மலாலா பத்தி எழுதணும் அப்படின்னா அவங்க நோபல் பீஸ் பிரைஸ் வின் பண்ணாங்க, ஸ்வாட் வேலியில இருந்தாங்க, அப்புறமேட்டு எப்படி அவங்களுக்கான டெரரிஸ்ட் அட்டாக் ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க நோபல் பிரைஸ் எப்படி வின் பண்ணாங்க, அவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அவங்க யூஎன்ல என்ன பேசினாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். கைலாஷ் சத்யார்த்தி வந்து he was protecting the children from child labor, பச்மன் பச்சாவோ அந்தோலன் அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா ஆட் பண்ணலாம். அதே போல விமன் ரைட்ஸ்ல வந்து கன்வென்ஷன் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன் இல்லைங்களா? அந்த the convention on the elimination of all forms of discrimination against women, இது வந்து UNGA பாஸ் பண்ண ஒரு இன்டர்நேஷனல் பில் ஆஃப் ரைட். ஓகேங்களா? 1979ல கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன், இது இன்டர்நேஷனல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் விமன். இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும், பட் ஜஸ்ட் ஐ எம் ஆடிங் திஸ் பாயிண்ட். ஸோ 1979ல யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து இதை பாஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க எழுதலாம். அதே போல இந்தியன் லெஜிஸ்லேஷன்ஸ் விமனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, லைக் ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1955, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961, ஈவ் டீசிங் ஆக்ட் 1997, இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999. இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து விமன் ரைட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, இந்தியன் லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் சர்டன் ஆன்சர் இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, பட் பேசிக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் ஆட் வேல்யூ டு யுவர் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 4-5 டாபிக்ஸ் இருக்கு நம்ம பாலிட்டியில கவர் பண்ணலாம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி லேர்னிங் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.